ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 31க்குள்ளே நாம் கதறினாலும் விதிப்படி நடக்க வேண்டிய விஷயம் நடந்தே தீரும். அதற்கு காரணம் என்னன்னா, கிரகங்களுடைய ஒரு பெரிய மாற்றம் தான். கிரகங்களிடையே ஒரு பெரிய மாற்றமானது நடைபெறுது. இந்த மாற்றம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். மீன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த டைம் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே நிறைய ஜோதிடர்கள் சொன்ன தாள்கள் நடந்ததுனால தான். அதுவும் கொரோனாக்கு அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடர்கள் சொன்னது நடந்தது. அதனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அதே போல் நவக்கிரகங்கள் பற்றி கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், நவக்கிரகங்கள் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை, அதனோட அடிப்படையில் தான் நம்ம ராசிக்கு ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படும். அந்த வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஜூலை முடியறதுக்குள்ளே கிரக மாற்றங்கள் நிறையவே நடக்குது. அதனால் சில யோகங்களானது உருவாகுது. அந்த யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. அந்த மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தலையெழுத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் மேச ராசியிலேருந்து கும்ப வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடைசி ராசியான மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி மீனோ, உங்கள் லக்னம் மீனோனா கரெக்டாக இருக்கும் இந்த கணிப்பை. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதம் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளால் நிறைய பணமும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் ராசிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே 4 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க இருக்குது. இதன் காரணமாக 12 ராசியில் சேர்ந்தவர்களுக்குமே செல்வம், புகழ், மரியாதையானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் உண்மை. ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்கள் பயிற்சியானது நடக்க போகுது. இந்த பல கிரகங்களுடைய பயிற்சி பல விதத்தில் 12 ராசிக்காரங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜூலை 31க்குள்ளே 12 ராசிக்காரங்களில் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரக பயிற்சிகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு இந்த பயிற்சியால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 7ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசியில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி நடக்குது. ஜூலை 12ஆம் தேதி மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சூரிய பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூலை 19ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஜூலை 31ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதிரி ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக பயிற்சிகள் நடக்குது. இதனால் யோகங்கள் உருவாகுது. இதுதான் சில ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என சொல்லப்படுது. அதை தான் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரங்க உங்களுக்கு ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் பலவும் உங்களுக்கு தீரும். அதே போல் உங்களுடைய சிறப்பான தைரியத்தாலையும் கடின உழைப்பாலும் கடினமான வேலைகளை கூட அசாத்தியமாக முடித்து வெற்றி பெற முடியும். தொழில், வியாபாரம் என எது தொடர்பாக மும்மரமாக செயல்பட்டாலும் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்வுகள், பூஜைகள் செய்ய ஏற்பாடு செய்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகும். அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரவு கொடுப்பாங்க. தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு கூட நீங்கள் தொழிலில் முன்னேறுவதற்கு புதிய வாய்ப்புகளும் விரிவுபடுத்துவதற்கு வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும்.
நண்பர்கள், புதிய நபர்கள் இவங்க கிட்டலாம் வந்து கவனமாக இருக்கணும். உங்களுடைய ரகசியங்களை ஷேர் பண்ணக்கூடாது. யாரையும் கண்மூடித்தனமாகவும் நம்பக்கூடாது. நம்பி ஏமாறுறதுக்கு நம்பாமல் இருக்கிறது நல்லது. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த ராஜயோகங்களால் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு வீடு வாகனம் வாங்குவது போன்ற சுற்று தொடர்பான முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு சாத்தியமான சூழல் உண்டாகும். திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வரன் அமையும். உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகரிக்கும். குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சுற்றுலா செல்வது, குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இப்போ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள்லாம் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த பலன்களை தொடர்ந்து இன்னும் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் என்ன மாதிரி உக்காந்துருக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்கள் சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் கடக ராசியில் வந்து இருக்கிறாரு. செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. புதன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு. சுக்கிரன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. மீனத்தில் ராகு இருக்கிறாரு. கன்னியில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது. இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை என்னங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்வையால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு சூரியன் 5வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் முகம் தெரியாத பெண்களிடம் எச்சரிக்கையாக இந்த டைம் பழகணும் என்று உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம் பெற முடியும். அதனால் அதை வைத்து கொள்ளுங்க. அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அடைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சந்திரனுடைய நகர்வுகள் சில யோகமான பலன்களை உங்களுக்கு தரும். குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு அந்த தொழில் சிறப்பாக நடக்கும். அப்புறம் செவ்வாய் வந்து 3வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் எதிர்ப்புகளை மீறி நினைத்ததை சாதிக்க முடியும். அந்த ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க அக்கறையோடு வேலை பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். உங்களில் சிலருக்கு வேலை மாறுதல், பதவி உயர்வு அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா அந்த வாய்ப்பு மூலிமா நல்ல சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் புதன் 6வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல செய்தி வந்து சேரும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் வெற்றியானது உங்களுக்கு அடைய முடியும். அரசாங்க ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குரு 3வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால் மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் ஊழியர்கள் பணி செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அதிக ஆசைலாம் வேணாம், அது ஆபத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். எதுவாக இருந்தாலும் கம்மியான ஆசையாக வைத்துக்கோங்க. அப்புறம் சுக்கிரன் 5, 6வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பிரிந்து போன உறவுகள் சேர்ப்பதில் முனைப்பு காட்டணும். அப்படி காட்டினீங்கன்னா தான் சேர்க்க முடியும். அப்புறம் சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடு செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் சனி 12வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் எறும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் சிறப்பாக நடக்கும். அப்புறம் கட்டுமான தொழிலெலாம் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அதிக கவனம் செலுத்தணும். ராகு ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு. இதனால் மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. கேது 7வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால் புரிந்துணர்வு இல்லாமல் சிலர் விவகாரத்து பெறக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய விட்டு கொடுத்து போகணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு 31 வரைக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான இந்த ஒரு தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மீனராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. மீனராசிக்காரங்க நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா, ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற முருகரை வந்து வணங்கணும். இவரை வணங்குனீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். அதாவது இவருடைய ப்ராப்ளம்னா உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இவர் மூலிமா உங்களுக்கு சால்வ் ஆகும். அதை தான் அப்படி சொல்ல வரேன். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.